எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். கும்பராசி நேயர்களே, கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த உடைய மார்ச் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? பொதுவாக அதாவது கும்பராசி சனி பகவானுடைய ராசி. அதாவது லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம், நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ராசி. அப்போ சனி பகவானுடைய ராசின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பராசிக்கு சனி பகவான் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படி பார்த்தா, ஒரு ஃபேவரான விஷயம் என்னன்னா, சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரத்தில் வந்தது ஒரு அற்புதமான காலம். புரியுதுங்களா? தன்னம்பிக்கையே வந்திருக்கிறாரு. மற்ற யாரையும் நம்பாம தன் வேறவங்களோட நட்சத்திரத்தில் இல்லாம தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வந்த சனி பகவான் கம்பீரமா நிற்கிறார் இப்ப. அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே சனி பகவான் 338 டிகிரியில் இருக்கிறார். 338 டிகிரியில் மேன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், அதாவது சனியுடைய சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத சனி நடந்துட்டு இருக்குது. முதல் ரவுண்டாக இருந்தால் மங்கு சனியில் பாத சனி, 2வது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனியில் பாத சனி, 3வது ரவுண்டாக இருந்தால் மாரக சனியில் பாத சனி. அது எந்த வயசில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ எந்த உடைய சனியில் இருக்கிறீங்க, 27 28 வயசுக்குள்ளார இருந்தால் மங்கு சனி, அதாவதுன்றது பார்த்தா 40 45 வயசுக்குள்ளார இருந்தால் பொங்கு சனி, அதுக்கு மேலே 3வது சனி பிடிச்சிருந்ததுன்னா அதாவதுன்றது மாரக சனி. அப்போ இந்த மாதிரி சனி பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். குருவுடைய வீட்டில் இருந்தாலும் தன் சொந்த சாரம் வாங்கியிருக்கிறார் இல்லையா? அதனால இந்த மாதத்தில் சனி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்க மாட்டாருன்றதா உண்மை. மற்ற டைம் கொடுத்ததை விட இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அதனால் சனி பத்தின தொல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தை சுற்றிட்டு வாங்க. எல் தீபம் விளக்கு பொறுத்துங்க. சனீஸ்வரர் கோயில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க எல் தீபம்னு, அது வாங்கி விளக்கு பொறுத்துட்டு வாங்க, நிச்சயம் நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் பண்ணிட்டு வாங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விஷயம்தான். ஆனால் குரு இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு கொஞ்சம் 2-2.5 மாசமா ரொம்ப கஷ்டம். ஏன்னா குரு எப்பயுமே அவர் குரு எந்த வீட்டில் உக்காடுறாரோ அந்த வீட்டில் இருந்து 3 வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். அந்த 3 வீடு எந்தெந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். அப்போ 5ஆம் இடமா துலா ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு, 9ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. சரிங்களா? அதனால தான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். அப்போ குரு ஏன் எனக்கு கொடுக்கல, உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும். குரு தான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா? இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். வக்கரம்னா முதல்ல என்ன, அந்த கிரகம் பார்த்தோன்னா ரிபேஸில் போகும். அதாவது இயல்புக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். சரிங்களா? அதனால குரு உங்கள் ராசி பார்த்தது நல்லது, ஆனால் வக்கரத்தில் போனதுனால உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இப்போ நடந்துட்டு இருக்கும். இது எப்போ மாறுறாரு? இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ மீண்டும் உங்களுக்கு குரு உங்கள் ராசி பார்க்கணும், உங்களுடைய கஷ்டம் தீரணும், உங்களோட தொழில் அமையணும், உங்களோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், புத்திர பாக்கியம் நல்லா இருக்கணும், வளர்ச்சி நல்லா இருக்கணும்னா, அதாவது இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. பொறுத்துக்கிட்டீங்க. மார்ச் 11 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? குழந்தை பாக்கியம் இல்லைங்க, இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இதுக்காக நான் கோயிலை சுற்றிட்டு இருக்கிறேன், வேண்டுதல் வச்சுட்டு இருக்கிறேன், குலதெய்வத்து கோயிலுக்கு ஒரு காரியம் செய்யலான் இருக்கிறேன், அதாவது ஒரு விஷயத்தை பண்ணலான் இருக்கிறேன்னா மார்ச் 11க்கு மேலே செஞ்சுக்கோங்க, நிச்சயமா நல்லா இருக்கும். மார்ச் 11 வரைக்கும் கண்டிப்பாக அது விட்டு தான் போகும். சரிங்களா? அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கும். மார்ச் 11க்கு மேலே குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா உங்களை தேடி வரும். இப்போ நீங்க தேடி போற மாதிரி இருக்கும்.
சரிங்களா? உங்களை தேடி வர்றதுக்கு அதாவது சொல்கிறேன், மார்ச் 11க்கு மேலே உங்களை தேடி வரும். நல்லது நடக்க பொறுமையாக இருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ராசியில் ஒரு கிரகம் இல்லை, 2 கிரகம் இல்லை, 3 கிரகம் இல்லை, 4 கிரகம் இல்லை, 5 கிரகங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்குது. இப்போ ஹைலைட்டே நீங்கள் தான், ஃப்ளாஷ் நியூஸே நீங்கள் தான். ஏன்னா உங்கள் ராசியில் முதல்ல வந்தது யாருன்னு பார்த்தா ராகு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ராகு கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்தார், சுக்கிரன் வந்தார், புதன் வந்தார், செவ்வாய் வந்துட்டார். இப்போ மொத்தம் ராகுவோட 5 கிரகங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்குது. 5 கிரகங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து பாண்டவர் நிலை அப்படின்ற மாதிரி 5 கிரகங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு யோகம் இல்லை, 2 யோகம் இல்லை, 3 யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். புதன் ஆதித்ய யோகம், சுக்கிரன் ஆதித்ய யோகம், அதாவது பார்த்தா சூரியன் மங்கள யோகம். இந்த மாதிரி 3 யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களோட நேர காலம் இந்த 7.5 சனி இருந்தாலும் இந்த 3 யோகத்தினால தான் நீங்க தலைக்கு வர்றது தலைப்போக்கோட போயிட்டு இருக்குது. நீங்க நினைச்சிருப்பீங்க இவ்வளவு கஷ்டத்துலயும் எதுவும் ஜமாளிச்சுட்டு இருக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? புதன் போய் சூரியன் பார்க்கிறாரு, புதன் ஆதித்ய யோகம். சுக்கிரன் போய் சூரியனை பார்க்கிறாரு, அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கிரமங்கல யோகம், சுக்கிரன் ஆதித்ய யோகம். அடுத்தது சுக்கிரன் போய் செவ்வாய் பார்க்கிறாரு, அப்போ சுக்கிரம் மங்கள யோகம். அதே மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்க்கிறாரு, சூரிய மங்கள யோகம். இந்த 4 யோகங்கள் அங்கே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பெருசாக அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாக்கூட போயிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட கரும்புள்ளி மாதிரி இருக்கிற விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த பாத சனி தான். 7.5 சனியில பாத சனி மட்டும்தான். இது இல்லை அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு தான் ஹைலைட்டு சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுதான் முன்னே சொல்லிட்டேன், உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்த குரு வக்கரத்தில் போனதுனால 2.5 மாசமா ரொம்ப படாத கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த 2.5 மாசம் நிறைய பேருக்கு வேலை பறி போயிருக்கணும், வண்டி வாகனம் மோட்டார் வாகன தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனம் அடிபட்டிருக்கணும், விற்றுருக்கணும், வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி தேவையில்லாத வட்டி கட்ட முடியாமல் ஏதோ ஒரு வகையில் குழப்பத்தில் இருக்கணும், தொழில் ஆரம்பிக்க முடியாமல், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், குடும்பத்தை வளர முடியாமல், இன்ட்ரெஸ்ட்டை வட்டி கட்ட முடியாமல், 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்சம் வாங்குறது, 2 லட்சத்துக்கு 5 லட்சம் வாங்குறது, 5 லட்சத்துக்கு 6 லட்சம் வாங்குறது, இந்த மாதிரி இது எல்லாமே மாறப்போகுது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் 4-5 கிரகங்கள் உட்காந்துருந்தாலும் முதல்ல உங்கள் வீட்டில் இருந்து வெளியில் போகிறது யாரு? சுக்கிரன் போகிறாரு. இந்தவுடைய மார்ச் மாதம் 1ஆம் தேதி நைட்டு சுக்கிரன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறாரு. அப்போ மீனத்துக்கு போகும்போது சுக்கிரன் யாரு? உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன், 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன். அவர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 1ஆம் தேதி நைட்டு 1ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். மீன ராசியில் போய் உச்சத்தில் உட்காந்துருவார். அப்படி உட்காரும் போது தான் உங்களோட கஷ்டமெல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த மாதம் பாருங்க, செவ்வாய் தன் சொந்த நட்சத்திரத்தில் வந்தாருங்களா, சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். சனி தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். குரு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுக்கும் புதனுக்கும் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் தாண்டி அதான் நான் சொன்ன மாதிரி 1ஆம் தேதி நைட்டு உங்களுக்கு பார்க்கும்போது சுக்கிரன் போய் குருவுடைய வீட்டில் தான் உட்கார்றாரு உச்சத்தில். அப்படி உட்காரும் போது மனைவினால சப்போர்ட் கிடைக்கும், அம்மானால சப்போர்ட் கிடைக்கும், யார் மற்றவங்களோட உறவுகளால் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சரிங்களா? எதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற முடிவுக்கு வந்திருப்பீங்க, வருவீங்க, நடந்திருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் மாறும். பொறுமையை ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்களா? 11ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா, அதாவது ஆத்தா கொண்டு அணை போட்டு கட்டி நிறுத்தினாலும் அந்த அணையை யாரும் உடைக்க முடியாதுன்ற மாதிரி உங்களோட நேரம் நல்லா போகும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோன்னா 15ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டிலிருந்து சூரியன் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா தனஸ்தானத்துக்கு சூரியன் போயிட்டாருன்னா 4 காசு உங்கள் வீட்டில் நிற்கும். இப்போ அப்படி இல்லை, வீடு ஃபுல்லாக காசு வச்சிருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமான்ற தொலாவர காலத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க. இதெல்லாமே மாறும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான், உங்கள் வீட்டுக்கு வந்த புதன் பகவான் செயல் இழந்து நிற்கிறார். ஏன்னா வக்கரத்தில் இருக்கிறார். இப்போ நான் முன்னே சொன்னேன், ஒரு கிரக வக்கரத்தில் போகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ உங்கள் வீட்டுக்கு உங்களை நம்பி வந்த புதன் பகவான் வக்கரத்துக்கு போனால் என்ன பண்ணுவார்? செயல் இழந்துருவார். ரிவர்ஸில் தான் சுற்றிட்டு இருப்பார். 21ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால 21ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். எது எப்படியோ பொறுமையாக இருங்க. 11ஆம் தேதிக்கு மேலே உங்களோட கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி உங்களுக்கு வெற்றியாக இருக்க போகுது. சரிங்களா?
சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க.